கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். Bad things can also turn into good. இது ஆங்கில வேதாகமத்தில் இப்படி இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது, நேற்று வரைக்கும் நடந்தது அல்லது இப்போது நடந்து கொண்டு இருப்பது, ஒரு சில காரியங்கள் நீங்கள் சந்தித்து கொண்டு வருகிற உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்து கொண்டு வருகிற, சந்தித்து கொண்டு வருகிற, அனுபவித்து கொண்டு வருகிற அல்லது இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் நன்மையானதே இல்லை. நடந்தவைகள் நன்மைகள் அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்கிறார். நல்லது இல்லை, நடந்ததெல்லாம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. நடந்துட்டு இருக்கிற காரியங்களை நல்லதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. நாம் பார்க்கிறது, நாம் காண்கிறது, நமக்கு அது நல்லதாகவே தெரியாது. நான் சொல்கிறேன், நானும் அதை ஒத்துக்கிறேன், நல்லதில்லை தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை வசனத்தின் மூலமாக, என்னது? அது நன்மை அல்ல, நன்மைக்கு ஏதுவானது. இந்த வாசித்த இந்த வேத பகுதியை குறித்து வேதம் அது நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்கிறார். நல்லது இல்லை, நடந்ததெல்லாம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. நடந்துட்டு இருக்கிற காரியங்களை நல்லதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. நாம் பார்க்கிறது, நாம் காண்கிறது, நமக்கு அது நல்லதாகவே தெரியாது. நான் சொல்கிறேன், நானும் அதை ஒத்துக்கிறேன், நல்லதில்லை தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை வசனத்தின் மூலமாக, என்னது? அது நன்மை அல்ல, நன்மைக்கு ஏதுவானது. இந்த வாசித்த இந்த வேத பகுதியை குறித்து வேதம் அதிகமாக வாசித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். பல முறை இதை குறித்து செய்திகளும் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், எல்லாம் பார்த்திருக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்ததை தான், யோசேப்பு சொன்னதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை தான் நாம் இங்கே வாசித்தோம். என்ன சொல்கிறாரு என்று சொன்னால், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? யோசேப்பினுடைய உயர்வையும் வளர்ச்சியும் தடை செய்யும்படியான, யோசேப்புக்கு எதிராக ஒரு தீமைக்கான ஒரு திட்டம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. தேவன் அந்த திட்டத்தை நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார் என்று நான் சொல்லுகிறேன். அதை நன்மைக்கு ஏதுவாக அதை பயன்படுத்தினார். அது நன்மை என்று நான் சொல்ல வரல, அது நன்மை இல்லை, நன்மைக்கு ஏதுவாக அதை அவர் பயன்படுத்துகிறார். இங்கே யோசேப்பு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்னது? இதுவரை நடந்து வருகிற காரியங்கள் எப்படியா இருந்துச்சான்? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ
நடந்து வருகிறபடி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நடந்த காரியங்கள் நேர் எதிர்மாறான காரியங்கள், அதாவது நெகட்டிவ் சிச்சுவேஷனை அவர் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்கிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். நடந்தது எல்லாமே நேர்மாறாக இருக்குது, எதிர்மாறாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட அப்படி தான் நடக்குது. நீங்கள் நினச்சதெல்லாமா நடக்குது, நினச்ச மாதிரியா நடக்குது, நினச்சதெல்லாம் நடக்குதா, நினச்ச மாதிரி நடக்குதா என்று சொன்னால் இல்லை. நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, நம்ம நினைக்கிறதும் நடக்கிறதில்லை, நம்ம நினச்ச மாதிரி நடக்குதில்லை. நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. நம்ம நினைப்பதற்கு மாறாகவே சில நேரத்தில் நடக்குது. நம்ம இப்படி நடக்கும் நினச்சிட்டு தான் இப்படி நடந்துச்சு என்று சொல்லக்கூடிய காரியங்களைத்தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரையும் பார்த்து கொண்டு வந்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன். யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்த முடிவில் சொன்ன வார்த்தையை தான் இப்போது நான் ஒரு கீவேர்டாக எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். என்ன சொல்றாரு அவரு? ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்புடைய சகோதரர்கள் அவருக்கு தீங்கு செய்யும்படியாக திட்டம் வகுத்து திட்டமிட்டு அதை செயல்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய திட்டம், யோசேப்பை குறித்து ஆண்டவர் என்ன நினைத்தாரோ, நினைத்து கொண்டு இருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதை மாற்றுகிறார் என்று நான் சொல்லுகிறேன். அந்த நடந்த அந்த செயல்களை ஆண்டவர் அப்படியே மாற்றிட்டு வரார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே, அன்றாட உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கறதெல்லாம் நன்மையானது அல்ல. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னால் நடந்துகிட்டு இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதும் சரி, நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாமே நன்மை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களா என்று சொன்னால் அநேகர் என்ன சொல்வார்கள்? ஏதோ 1-2 நன்மைகளை நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் அநேகருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர் என்று சொன்னால் நிறைய பேர் சோக கதையை தான் சொல்வார்கள். எனவே நீங்கள் அன்றாடம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அது எல்லாமே நமக்கு நல்லதாகவே தெரியல, நன்மையானதாகவும் தோன்றலை. நன்மையாக உங்களுக்கு காட்சி அளிக்குதா என்றால் அதுவும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதை நன்மைக்கு ஏதுவாக அதை எனக்கு பயன்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நடக்கிறது நல்லதில்லை, நடந்தது நல்லதில்லை, இப்போ நடக்கிறது நல்லதில்லை தான். பார்க்குறதுக்கு உங்கள் பார்வைக்கு அது நல்லதாகவும் தெரியாது. உண்மை உண்மை உண்மை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இன்றைக்கு உங்களை பார்த்து? அதை நன்மைக்கு ஏதுவாகும்படி அந்த சிச்சுவேஷனை, அந்த சூழ்நிலையை நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே தீமை உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்களை தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து தீமையான திட்டங்கள் வகுக்கப்பட்டு காணப்பட்டாலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அதை நன்மையாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். நன்மையாக மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சரித்திரத்தை படித்தவர்களுக்கு தெரியும். ஆதி ஆகமத்தை இப்போ எல்லாத்தையும் எடுத்து படிப்பதற்கு நேரம் இல்லை. நான் கருத்துக்களை பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணங்கள் எல்லாம் நன்றாக நீங்கள் எல்லாம் வேதம் படித்தவர்கள் நல்லாவே தெரியும். இதில் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசேப்புக்கு நடந்த இந்த துக்கமான, துயரமான, வேதனையான காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது யோசேப்புக்கு நேரிட்ட இந்த ஒரு சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது, அவன் உடன் பிறந்த, கூட பிறந்த அவருடைய சொந்த சகோதரர்கள் மூலமாகவே இந்த யோசேப்பு விரோதிக்கப்படுகிறார், அல்லது அவளுக்கு ஒரு துரோகத்தை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ யோசேப்பினுடைய மனதிலே வந்த 3 கேள்விகளை தான் நான் சொல்கிறேன். மனசில் வந்து அப்படி இல்லைங்க, பைபிளில் எழுதப்படலை. யோசேப்பு மனதில் இப்படி கேள்வி வந்தது, இந்த கேள்வி கேட்டதாக எங்கேயுமே வேதாகமத்தில் சொல்லப்படலை. அவனுடைய வரலாற்றை விரிவாக எழுதியிருந்தாலும் அவன் இப்படி ஒரு வேலை அவன் மனதிலே நினைத்திருக்கலாம் என்று தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல வருகிறேன்.
இந்த கேள்வி யோசேப்புக்கு வந்ததோ வரலையோ, ஆனால் உங்களுக்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ வரும் இல்லை, இதெல்லாம் வந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யோசேப்பை போல பல பாடுகளுக்குள்ளாக, சோதனைக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக கடந்து செல்லும் போது அன்றாடம் அவ்வப்போது உங்கள் மனசில் இது போன்ற கேள்விகள் எழும்பி கொண்டு தான் இருக்குது. ஒரு சில கேள்வியே கேட்டுட்டாங்க, ஒரு சில கேள்வியே கேட்குறாங்க. இது ஏன் நடக்கணும்? இது ஏன் எனக்கு ஏன் இது நடக்கணும்? எனக்கு ஏன் இது நடக்குது? ஏன் எனக்கு நடந்தது? முதலாவது கேள்வி, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகும்போது தன்னுடைய தகப்பன் சொல்லி தான் போகிறார். யாக்கோபு சொல்கிறார், போய் அண்ணன்மாரெலாம் போய் பார்த்துட்டு வாப்பா, ரொம்ப நாளாச்சு, எங்கே இருக்கிறான், ஏதா இருக்கான்னு. அப்போ தகப்பன் சொல்லை கேட்டு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன் சகோதரி மீது வைத்திருந்த ஒரு பிரியம், ஒரு பாசம், நேசத்தின் நிமித்தமாக தான் தகப்பன் சொல்லி அந்த சகோதரனை பார்க்க போகும்போது, அப்போ ஒரு நேசத்தோடு ஒரு பாசத்தோடு தன்னுடைய சகோதரர்களிடத்தில் போனால் அந்த நேசத்துக்கும் பாசத்துக்குள்ள சகோதரர் செய்த காரியம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். என்ன செய்தார்கள்? 37ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். 37 ஆதியாகமம் 37. நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். போதும், கவனிங்க. சகோதரனை பார்க்க போனதுக்கு அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன செய்துட்டாங்க. சொன்னதோடு இல்லை, செய்தே போயிட்டாங்க. நான் சொல்ல வருகிறது, யோசேப்புக்கு நேரிட்ட ஒரு துரோகம், ஒரு விரோதமான காரியம். அப்போ அவன் மனசில் நினச்சிருப்பான், நான் என்ன தப்பு செய்தேன், நான் இவங்களை பார்க்க வந்தது தவறா, இவங்களை சந்திக்க வந்ததற்கு எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணுமா என்று அவன் மனசில் ஒரு கேள்வி வராமல் இருந்திருக்காரு. ஆனால் வாயை திறந்து கேள்வி கேட்டதாக இங்கே எழுதப்படலை. ஒரு வேளை இந்த கேள்வி எழுந்திருக்கலாம், எனக்கு ஏன் இப்படி நடந்தது? இது முதலாவது கேள்வி. இரண்டாவதாக ஒரு கேள்வி அவன் மனதிலே வந்திருக்கும். போத்திபார் வீட்டில் யோசேப்பு போய் வேலை செய்துட்டு இருக்கிற பொழுது அந்த வீட்டில் அவன் முழுசாக அவன் அதிபதியாக இருக்கிறான். அப்பொழுது அங்கே ஒரு காரியம் நடந்தது, நமக்கு அநேகருக்கு தெரியும். அவன் நீதியாக, நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக நடக்க வேண்டும் என்று விரும்பித்தான் அந்த இடத்திலிருந்து அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு அவன் விலைக்கு ஓடி வந்தான். தவறு செய்யாதவனுக்கு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை கொண்டு போய் பிடித்து அவனை சிறைச்சாலையில் அடைச்சாங்கன்னு போட்டிருக்கு. ஏன்னா பொதுவாக தப்பு செய்தவனுக்கு தாங்க ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க, தப்பை செய்யாதவனுக்கு தயல் தண்டனை. இது நமக்கு தெரியுது தானே, நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் அது. இப்போ அவன் மனசில் என்ன வந்திருக்கும் என்று நான் சொல்கிறேன். வந்திருக்கலாம், நீங்கள் நமக்கு கூட அப்படி தான். தப்பே செய்யலை, நான் ஒரு தவறும் செய்யலை, என்னை பிடிச்சி உண்மையாக ஜெயிலில் போட்டிருக்காங்களே, அப்போ நான் தப்பு செய்திருந்தா எனக்கு இந்த தண்டனை கிடச்சிருக்காது தானே? சொல்லுங்க. இப்போ இப்படி ஒரு எண்ணம் வரும் தானே? செய்யாததுக்கு ஒரு தண்டனையை நான் அனுபவிக்கிறதை விட, அப்போ நான் செய்திருந்ததுனாக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடச்சிருக்காது தானே என்று ஒரு கேள்வி மனசில் வந்திருக்கும் தானே. மூன்றாவதாக ஒரு கேள்வி யோசேப்பு மனசில் வந்திருக்கக்கூடியது நான் சொல்கிறேன். அடுத்தது சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறான். அங்கே 2 பேர், பார்வோனுடைய ராஜாவுடைய 2 பேர் கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறான். பானபாத்திரக்காரனும் இன்னொருவரும் சுயம்பாய். அவனுக்கு ஒரு சொப்பனம் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான் யோசேப்பு. அந்த சொப்பனத்தை நிறைவேறுது, அது பலிக்குது. அப்போ யோசேப்பு சொல்கிறான், அட இவன் மூலமாவது நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா என்று சொல்லி, நீ விடுதலையாகி எப்படி நீ ராஜாவிட்ட நீ தான் போய் நிற்க தான் போகிறோம், உனக்கு திரும்ப அந்த வேலை கிடைக்கத்தான் போகுது, அப்போ கொஞ்சம் என்னை பற்றி எடுத்து சொல்லு, நீ தான் பார்க்குறீங்களே நாங்கள் எப்படி இருக்கிறேன், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுதில்ல, என் மேலே அப்படிலாம் சொல்லிவிட்டு அவனும் சொல்லிடுறான், அவனும் ஊன் போட்டுட்டு போகிறான். கடைசி பார்த்தா அவன் மறந்துட்டான்னு எழுதியிருக்குது, சொல்லவே இல்லை. என்ன சொல்ல வருகிறேன், அவனுடைய நினைப்பு, அவனுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிஞ்சிச்சு. அட இதன் மூலமாவது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று எதிர்பார்த்திருந்த கேள்வியில் அவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அப்போ இவனுக்கெல்லாம் போய் நம்ம உதவி செய்தோமே, உன் மனசில் நினைச்சிருக்கிறத சொல்கிறேன்.
உனக்கெல்லாம் போய் நம்ம சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லி அதன் மூலமாக அவனுக்கு ஒரு நன்மை கிடச்சி நம்மளெல்லாம் நினைக்காம போயிட்டானே, இவனுக்கெல்லாம் சொல்லி செய்து என்ன பலன், என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். இது போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் நம்மால் நம் மூலமாக உதவியை பெற்றவர்கள், நன்மையை பெற்றவர்கள் நம்மை மறந்து விடும் பொழுது, நம்மையே மறந்துடுற போது, இதுக்கெல்லாம் ஏன் செய்தோம், இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம செய்யணும், ஒரு கேள்வி. ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது, நம்ம ஒன்று எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்து நமக்கு அது ஒரு சரியான பலன் கிடைக்காமல் இருக்கும்போது ஒரு கேள்வி விழுதும். அப்போ நான் சொல்கிறேன், யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவன் திரும்புகிற இடமெல்லாம் ஏமாற்றம். ஏன் இந்த கேள்விக்கு பதிலேயும் கிடைக்கல. என்ன செய்திருக்கலாம்? இவன் நினச்சிருப்பான், ஒரு வார்த்தை, யார் அந்த பானபாத்திரக்கான ஒரு வார்த்தை அந்த ராஜாவிட்ட போய் சொல்லியிருந்தா நிச்சயமாக என்னது, யோசேப்பு விடுதலையாக்கப்பட்டு இருப்பான். இதை தான் அவன் எதிர்பார்த்தான். ஒரு வார்த்தை, ஒரு சிபாரிசு சொல்லியிருந்தால் நடந்திருக்குமே, கிடைக்கலே என்று சொல்லி, இவன் நன்றியா இல்லை என்று சொல்லி அவன் வேதனைப்பட்டிருப்பான். இப்படி நான் 3 காரியங்களை சொன்னேன். நான் இன்னும் சொல்ல வருகிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த 3 காரியத்தினுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கும்போது, இந்த ஒன்றொன்றாக இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது திரைமறைவிலே, அதாவது இவருடைய பார்வைக்கு அப்பால், இவருக்கு தெரியாமலேயே தேவன் கர்த்தர் இந்த யோசேப்பை குறித்து, அவருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செய்ய போகிற காரியத்தை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்து கொண்டு செயல்படுத்தி கொண்டு வருகிறார் என்பது யோசேப்புக்கு தெரியாது, தெரியவும் இல்லை. ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் யோசேப்புடைய வாழ்க்கையில் செய்வதற்கு சாதகமாக அதை அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது அவருக்கு அது அதாவது ஆதரவாக, ஆதாயமாக அதை ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் கூட அப்படித்தான். நடக்கிற காரியங்களை அனைத்தும் நேர்மாறாக இருக்கிறதா, எதிர்மாறாக இருக்கிறதா, ஏன் என்று கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு தெரியாமலே, உங்களுக்கு மறைவிலே ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் சொன்ன இந்த 3 காரியத்தை நான் சொன்னேன். அதாவது யோசேப்பினுடைய மனசில் இருந்த காரியத்தை சகோதரர்கள் வெறுத்துட்டாங்க இல்லையா? வெறுப்பினால் வந்த காரியம்தான் இது. நான் உங்களுக்கு பார்த்து கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையிலே உங்களை யாராவது வெறுக்காதவர்கள் இருக்கிறார்களா? உங்களை வெறுக்காதவங்க யாராவது இருக்காங்களா? நான் உங்களை கை தூக்க சொல்ல மாட்டேன், ஒன்றாலும் தப்பு இல்லை, கவனிங்க. உங்களை வெறுக்காதவங்கன்று யாராச்சும் இருக்கிறாங்களா? இல்லைங்க, எல்லோரும் எனக்கு யாருமே என்னை வெறுக்கிறது கிடையாதுங்க, எல்லாருமே என்னிடத்துல தான் அன்பாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க கை தூக்க முடியுமா? நான் கேட்குறப்ப முடியாது தான். கவனிங்க, என்னதான் நீங்கள் அன்பை கொட்டி 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 பாசத்தை கொட்டினாலும், கவனிங்க, உங்களை யாராயிலும் அல்லது யார் மூலமாகவும் நீங்கள் வெறுக்கப்படுகிற ஒரு அனுபவத்தின் வழியாகத்தான் கடந்து போய்தான் ஆகணும். எனக்கு அன்பானே, இந்த உலகத்தில் யாரையும் வெறுக்காதவர்கள் என்று சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் அவங்களை யாராவது ஒருவர் வெறுக்கத்தான் செய்கிறார்கள். உங்களை நேசிக்கிறதுக்கு 10 பேர் இருந்தாலும், உங்களிடத்தில் பாசம் காட்ட, அன்பு காட்ட பல பேர் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க, ஒரே ஒரு ஆள் இருந்தாலே போதும் உங்கள் மனசை நோகடிக்க முடியும். இவ்வளோ பேர் நம்மள்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க, இவன் நம்ம மேலே இருக்கிறேன்னு சொல்லி அது உங்கள் மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தை ஏற்படுத்த தானே செய்கிறது. எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த உலகத்திலே வெறுக்கப்படாதவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஆட்கள் யாருமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட யோசேப்பை போல உங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் பொழுது, ஏன் இப்படி நடக்கிறது, நான் நீதியாக தானே நடந்தேன், நான் நேர்மையாக தானே நடந்தேன், நான் நியாயத்தை தானே சொன்னேன், நான் நியாயமாக தானே செய்தேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்கும் இப்பொழுது எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் நல்லது செய்ய போய் எனக்கு என்னங்க பொல்லாப்பாயிடுச்சு, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்தது, நான் யாருக்கும் எந்த பொல்லாப்பும் செய்யலையே. நான் சொல்கிறேன், இந்த உலகம், நான் வாழ்கிற இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம், சாபம் நிறைந்த உலகம்.
எனவே யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பையும் ஒரு கசப்பையும் அந்த கடந்து தான், அந்த வழியாக அந்த பாதையில் கடந்து தான் போகணுமே தவிர அந்த வழியை விட்டு விலகி போகவே முடியாது. யார் மூலமாகவாவது அது நடக்கும். அது யார் மூலம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எப்பொழுது என்னென்னலாம் எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கு எதிர்மாறாக தான் நடக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக தான் சில நேரங்களிலே சில சம்பவங்கள் நடக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது ஏமாற்றம் அதிகமாகும். நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம், அப்படியே சப்புன்னு போட்ட மாதிரி ஏமாந்துடும். நான் இப்படிலாம் எதிர்பார்த்துருந்தேங்க, என்ன செய்கிறது? எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல தான் ஏமாற்றம் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கெல்லாம் நேர்மாறாக தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான கற்பனைகள் உள்ள கனவுகளுக்குள்ளாக ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கடந்து போகிறாங்க. திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும்ங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டால் திருமண வாழ்க்கை இப்படி இப்படி இருக்கும், இப்படி நடக்கும், அப்படிலாம் இருப்பாங்க, வரவங்க நம்ம இப்படிலாம் கவனிச்சுப்பாங்கலாம் நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேருக்கு 100% 100% கரெக்டுன்னு சொல்ல முடியும்? யாராவது என்ன சொல்லுவாங்க? நான் நினச்ச மாதிரி அமையலைங்க, நான் ஒன்று நினச்சேன், நடந்தது ஒன்று நடக்குதாருங்க, ஏதோ இருக்கிறத வச்சு காலத்தை ஓட்டிகிட்ருக்கு. இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே தவிர நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாமே சரியாக அமைஞ்சிடுறதே கிடையாது. எனவே உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னென்றால், யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் வெறுத்ததனால தான் அந்த காரியத்தை செய்ததாக நான் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை யாராகிலும் வெறுக்கிறார்களா? உங்களை வெறுப்புக்கான சூழ்நிலைக்குள்ளாக உங்களை நீங்கள் கடந்து போறீங்களா? அல்லது யோசேப்பை போல அவன் பாருங்கள், அந்த போத்திபார் வீட்டில் நீதியாக, நியாயமாக, உண்மையாக, நேர்மையாக நடந்தான் தனிக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்க, நியாயமாக வேறு நடந்துக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, யோசேப்பை போல அந்த பானபாத்திரக்காரன் போய் எப்படியோ ராஜாவிட்ட போய் சொல்லுவான், எனக்கு ஒரு விடுதலை கிடச்சோன்னு நினச்சவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இவங்க மூலமாக ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி பல விதமான காரியங்களுக்குள்ளாக நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து உங்களுக்கு ஏமாற்றம் வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னென்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்றால், இது போன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பின்னால், உங்களுக்கு மறைவாக ஆண்டவர் திரைமறைவிலே உங்களுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்புக்கே தெரியாமல், அவரை எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையிலே செய்ததாக சரித்திரம், வரலாறு சொல்லுகிறது. நாம் அது நன்கு அறிந்திருக்கிறோம். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட விரும்புகிற திட்டங்கள் நிறைவேற என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இப்போ நான் சொன்னேன், தேவன் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. உங்களுக்கு என்னென்னலாம் நடந்தாலும் சரி, அதை தாண்டி ஒரு திட்டம் வைத்திருக்கார் என்று சொன்னேன். இந்த திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்க வேண்டும் சொன்னால், யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 3 சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகும்பொழுது அந்த சூழ்நிலையை நீங்கள் சற்று நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது, யோசேப்பை அந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்க? விற்று போட்டார்கள். விற்று போட்டதுனால அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். 20 வெள்ளி காசை வாங்கி கொண்டு அவனை அடிமையாக்கப்பட்டான். என்னது யோசேப்புடைய சூழ்நிலை நான் சொல்கிறேன். இரண்டாவது, அந்த போத்திபார் வீட்டில் அவன் எப்படி இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சொல்லுங்க. 39:2 ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அது மாத்திரமா?
அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர போதும். கவனிங்க, அதாவது அவனுடைய நம்பிக்கைக்கு உரியவனாக இருந்தான் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அந்த வீட்டுக்கு ஒரு அடிமையாக தான் போனான். ஆனால் போன இடத்துல அந்த வீட்டினுடைய எஜமானுக்கு அவன் எவ்வளவு உண்மையாக இருந்திருந்தான்னா அந்த வீட்டு காரியத்தை எல்லாம் அவங்க அவசரம் விட்டுட்டான். வரவு செலவு எல்லாம் நீனே பார்த்துக்கப்பா, குடும்பத்தையே நீனே பார்த்துக்க, வீட்டெல்லாம் பார்த்துக்க என்று சொல்லி அந்த எஜமான் இவனை நம்பி விடுறான்னு சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு உரியவனாக இருந்தான் என்று நான் சொல்ல வருகிறேன். அப்படிலாம் அவன் நீதியாக நேர்மையாக நியாயமாக இருக்கணும், வாழணும்னு அவன் இருந்தது மட்டுமல்ல, தொடர்ந்து அப்படி இருக்கவும் விரும்பினான். தொடர்ந்து அப்படி இருக்க விரும்பும் பொழுது என்ன நடந்தது? என்ன நடந்தது? 10வது வசனம். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடைய சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. கவனிங்க, அந்த எஜமான், அந்த வீட்டினுடைய முதலாளி, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் வரவு செலவு பார்க்குறதுலேருந்து காணியாட்சியிலேருந்து எல்லாத்தையும் அவங்ககிட்ட அவன் தான் கார்வாரி மாதிரி இருந்து குடும்பத்தினர் இருந்து பார்க்குற அளவுக்கு விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு ஒரு மனைவி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் எல்லாத்தையும் நம்பிக்கையோடு நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு போனான். அவன் அப்படி தான் இருந்தான். அதில் எந்த மாற்றமே இல்லை. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக தான் இருந்தான். அவன் உண்மையாக இருக்க பிரியப்பட்டு உண்மையாகவும் இருந்தான், நேர்மையாக இருந்தான், நியாயமாகவும் இருந்தான். ஆனால் நடந்தது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு அந்த இடத்துல ஒரு கெட்ட பேர், ஒரு அவப்பேர், அவன் செய்யாத ஒரு தவறை செய்ததாக அந்த எஜமானினுடைய எஜமாட்டி அந்த மனைவிக்காரி அவனிடத்துல ஒரு குற்றச்சாட்டை வைக்க அதை நம்பி அவனை கொண்டுட்டு போய் சிறைச்சாலையில் போட்டான். சொல்ல வந்த விஷயம் என்ன? முதல்ல என்ன நடந்தது? வெறுப்புக்குள்ளானா. இங்கே என்ன நடந்தது பார்க்குறோம்? ஒரு கெட்ட பேர். அதாவது நீதியாக நடந்து நேர்மையாக வாழ்ந்து நல்லதை செய்ய போய் பொல்லாப்பா அனுபவிச்சுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, நான் நல்லதை செஞ்சு பொல்லாப்பாயிடுறேங்க. நாம் 4 பேருக்கு நல்லது செய்து நமக்கு கெட்ட பேர் தான் வருது. சில நேரங்களில் அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. எனக்கு நடக்குது. நான் நிறைய காரியத்தை பார்த்துட்ருக்குறேன். சில நேரங்களில் என் மனதில் இந்த போல எண்ணங்கள், கேள்விகள் வரதான் செய்கிறது. நம்ம எதையுமே செய்யாத பட்சத்தில் செய்யும் போது தான் அதை தான் ஜீரணிக்க முடியாது, தாங்க முடியாது. அதுதான் இங்கே நடந்தது. இங்கே நாம் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என்னாச்சு? அவனுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு. அவன் பேரையே ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த அம்மா. அதே போல் இந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்தான்? சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுட்டான். ஏமாற்றம் வந்துச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல என்ன நடந்தது? சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டான். அடிமை என்ற அப்போ அவன் ஒரு செல்வாக்காக வாழ்ந்தவன். யோசேப்பு யாக்கோபுக்கு செல்ல பிள்ளை. எப்பொழுதுமே எல்லா வீட்லேயுமே கடைக்குட்டி பிள்ளைன்னு தான் எல்லாருக்கும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பொதுவாக எல்லா வீட்லேயுமே கடைசியாக பிள்ளைக்கிற பிள்ளைங்க மேலே ஒரு பாசம், தனி பாசம் இருக்க தான் செய்யுது. சொல்லுவாங்க, ஐயோ கடைக்கட்டு பிள்ளைங்க. அதை போல் யோசேப்பு மீது யாக்கோபுக்கு ரொம்ப அன்பு பாசம் உண்டு. அதனால தான் அவன் பல வர்ண அங்கியெல்லாம் தைச்சி அவனுக்கு போட்டு அவனை செல்வாக்கோடு செல்வ செழிப்பாடு நல்லா வளர்ந்த ஒரு ராஜா விட்டு பிள்ளை மாரி வளர்ந்தாங்க. அவன் எங்கே போய் கிடக்கிறான் யோசிச்சு பாருங்க. ஒரு அடிமைன்னா எவ்வளோ பெரிய வேதனை இது. அதாவது அவனோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு டிப்ரெஷன், அதாவது ஒரு இரக்கம் என்று நான் சொல்வது உயர்விலிருந்து கீழே இறங்கி வர அந்த இரக்கத்தை சொல்கிறேன். வீழ்ச்சி. அவன் வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய உயர்விலிருந்து ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறான். முதலாவது ஒரு அடிமையாக இருக்கிறான். ஒரு செல்வ செழிப்போடு செல்வாக்காக வாழ்ந்தவன் கை கட்டி பதில் சொல்லிட்டு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனை அடிமையாக இருக்கிறான். அப்போ அது ஒரு வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி தானே. அதாவது அவன் ஆண்டவருக்கு பிரியவனாக இருந்தாலும் கூட, அவன் நீதியாக நேர்மையாக நடந்தாலும் கூட, நடந்ததை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ஃபஸ்ட்டு
அப்படி ஒரு சம்பவம் வந்தும் அவன் உண்மையாக இருந்தான், உத்தமமாக இருந்தான், உறுதியாக இருக்கிறான். அதனால் ஏதாவது நல்லது நடந்ததா, முன்னேற்றம் வந்ததா என்று சொல்லி பார்த்தா அவனுக்கு என்ன வந்துச்சு? இப்போ இரண்டாவது, அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. முதல்ல அங்கே ஒரு தோல்வி, இப்போ இங்கே ரெண்டாவது என்னது? அவனுக்கு ஒரு கெட்ட பேர், அவன் மேலே ஒரு பழியை சுமத்துறாங்க. ரெண்டாச்சா? மூன்றாவது, சரி அங்கே தான் இப்படி நடந்ததுன்னு சொல்லி சிறைச்சாலையில் அவன் எப்படி இருந்தான்னு எழுதியிருக்குது வசனம். சிறைச்சாலையில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாருன்னு எழுதியிருக்குது. இவனா பாருங்கள், எங்கே இருந்தார்? பொத்திபார் வீட்டில் மட்டும் இல்லைங்க, கொண்டு போய் ஜெயிலில் வச்ச போதும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணானா, அங்கே உள்ள கைதியெல்லாம் இவன் வசம் விட்டுட்டப்பா, அந்த நீனே பார்த்துக்கான்றான். பாருங்கள், போகிறதெல்லாம் அவன் நீதி நேர்மை நியாயமாக இருந்ததுனால எல்லாமே அவனை நம்பிக்கை நம்பி அவனை காரியத்தை ஒப்படைக்கிறது நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் அப்படி அவன் நேர்மையாக இருந்தோம், தொடர்ந்து அவன் நேர்மையாகவே இருந்தோம், அவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நாம் ஒரு ஸ்டெப்பு சொல்கிறாங்களே, அதாவது சான் ஏறுனா முழம் சறுக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புரியுதா? ஒரு அடி முன்ன போனால் 4 அடி பின்னுக்கு வர மாதிரி இருக்குது. இப்போ இவனுடைய காரியம் அப்படி தான் இருக்குங்க. இவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இவனுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டுக்கிட்டே வருதே தவிர ஒரு முன்னேற்றமே இல்லையா? இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி தான் நீங்கள் சில செய்யும்போது சிலருக்கு இந்த எண்ணம் வரும், என்னங்க என்னத்தை செய்து என்ன ஜெபம் பண்ணி என்னங்க பண்ணுறது, இப்போ ஒரு சலிப்பு, ஒரு சோர்வு சிலருக்கு வரக்கூடும். அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வளர்ச்சிக்கு மேலாக மாறாக வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இங்கே பார்க்குறோம். உங்களுக்கும் ஒரு வேலை அப்படி வரலாம். ஏங்க எடுத்து திரும்ப திரும்ப நமக்கு சாதகமாக இல்லை, ஆதரவாக இல்லை. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது துவக்கத்தில் இருந்தே, நான் சொல்கிறேன், துவக்கத்திலிருந்தே அவனுக்கு ஒரு தோல்வி முகத்தையே சந்திச்சுட்டு வரான் பாருங்க. நான் 3 காரியத்தை நான் நிறைய சொல்லலாம், அதை 3ஆக நான் பிரித்து தான் நான் 3 சொல்லிட்டு வரேன். சகோதரன் மூலமாக அந்த வீட்டில் ஏற்பட்ட கெட்ட பேர், அந்த சிறைச்சாலையில் அவன் ஏமாற்றிட்டு போனது, இப்படிலாம் பார்க்கும்போது மனசு இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியமும் ஒன்றும் பார்த்து நடந்து செஞ்சு போகுது. இப்படிலாம் இருக்கும்போது மனசு எவ்வளோ வேதனை இருக்கும். யோசேப்பின் வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்படி ஒவ்வொன்றாக அவன் கடந்து செல்லும்போது அதன் பின்னணியில் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை ஒவ்வொன்றாக தனக்கு ஆதரவாக, சாதகமாக, பிரயோஜனமாக அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று தான் நான் சொல்ல முடியும். அப்போ யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். இவனை உயர்த்த வேண்டும் என்பது திட்டம். அதற்கு என்ன செய்ய முடியும்? திடீர்னு செய்ய முடியாது. இப்போ யோசேப்பு விற்கப்படும் போதே ஆண்டவர் தடுத்திருந்திருந்தா இந்த திட்டம் நிறைவேறிருக்காது. அதையும் பயன்படுத்தினார். சரி போறியா போ. அடுத்தது போத்திபார் வீட்டில் போய் அவன் உண்மையும் நேர்மையாக இருந்தான், அங்கேயாவது அவனுக்கு நல்ல ஒரு வாழ்வு கிடைக்குன்னு பார்த்தாக்கா அவனுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுது. ஆண்டவர் பார்த்தார், இதுவும் நல்லதுக்கு தான், இது ஆண்டவர் நினைக்கிறத சொல்கிறேன், நல்லதுக்குன்னு என்ன, இது அவர் தனக்கு சாதகமாக இப்போ அவரை குறித்து என்ன செய்யணும்னு அவர் நினச்சிட்டு இருக்காரோ அதற்கு பயன்படுத்திக்கிட்டே வராரு இவர். சரி ரைட்டு வரட்டும், ஜெயிலுக்கு போட்டோம். அடுத்தது நாம் பார்க்குறோம், அந்த பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். இப்போ அதுலேயும் அவன் ரொம்ப சோர்ந்து போகும்போது ஆண்டவர் பாரு, ஐயோ அவன் மறந்தது நல்லதுப்பா, ஒரு வேளை அவன் போய் சொல்லியிருந்தா அவனுக்கு விடுதலை கிடச்சிருக்கும், அவன் நாட்டுக்கு போயிருப்பான். ஒரு வேளை சொல்லியிருந்தான், ஐயோ அவன் நல்லவனா, சரி போயிட்டு வாண்டிருப்பான். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அந்த தேசத்துக்கே அவன் அதிபதி ஆக வேண்டும். யோசித்து பாருங்க. அதற்காக இந்த ஒவ்வொரு திட்டங்களையும் அவர் பயன்படுத்திக்கிட்டே வந்தாரே தவிர, இதுதான் உண்மை. அப்போ இந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு யோசேப்பு என்ன செய்தார் என்று நான் பார்க்க வேண்டும். அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது போல் உங்களுக்கு நடக்கும் நான் சொன்னேன். அப்போ அதே போல் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் மாற்றங்கள், உங்கள் ஏமாற்றம் எல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? யோசேப்பை போல செயல்படணும். யோசேப்பை போல உங்களுக்கு நடக்கணும்னு சொன்னால் யோசேப்பை போல நீங்கள் வாழணும். என்ன வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்க, இந்த 3 காரியங்கள் நான் சொன்னேன். இந்த 3 சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும் பொழுது இந்த யோசேப்பு என்ன செய்தார் என்றால், தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக, அவருடைய கண்ட்ரோலில் அவன் அடங்கியிருந்தான். அதுதான் உண்மை. தேவனால் நடத்தப்பட்டவனாக இருந்தான்,
தேவனுடைய கருத்துக்குள் அவருடைய ஆளுகைக்குள்ளே உட்பட்டு இருந்ததுனால தான் தேவனுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடிந்தது. இன்றைக்கு அநேக இது போல துன்பம், துயரம், துக்கம், வேதனை வரும் பொழுது ஆண்டவரை முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு விலகிறாங்க, ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க, சோர்ந்து போகிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. பாருங்க, அடுத்தடுத்து அவனுக்கு எதிரான சூழ்நிலைகள், நேர்மாறான சூழ்நிலைகள், அவன் எதிர்பார்க்காத காரியங்கள் தான் நடந்தது. எதையுமே சொல்லி அவன் திடப்படுத்திக்கு தேற்றிக்கொள்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் யோசேப்பு என்ன செய்தான்? யோசேப்பு என்ன செய்தான்? எனக்கு அருமையானவில்லை. நீங்கள் இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லணும். முதலாவது நான் சொன்னேன், அவன் விற்கப்பட்டான் அடிமையாக. அதையும் அவன் ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டில் வந்து இவ்வளோப்பட்ட இப்போ நமக்கு நடந்துச்சே என்று சொல்லி மனசு உடைஞ்சு போகாமல் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், இஸ்மவேலிடத்திலே விலைக்கு வாங்கினான் என்று எழுதியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? நீங்கள் கர்த்தரோடு இருக்கீங்களா? இதுதான் என்னுடைய வெற்றி வாழ்க்கைக்கினுடைய அடையாளம். இவனுடைய வாழ்க்கையிலே இந்த வெற்றியை அவன் அடைவதற்கான காரணம் என்னவென்று சொல்லும் பொழுது, இவர் கடினமான, கசப்பான, வேதனையான, வருத்தமான சூழ்நிலைகளை கடந்து போனாலும், சந்திக்க நேரிட்டாலும், அந்த பாதைக்குள்ளே போனாலும் கர்த்தரை அவன் மறக்கலை, கர்த்தரை விட்டுடலை, கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருந்தான், கர்த்தர் அவன் கூடவே இருந்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். இப்படி அவன் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால தான் அவரை நம்பி அந்த வீட்டு எஜமான் என்ன செய்துதான்னு சற்று முன்பு நான் சொன்னேன். அந்த வீட்டு காரியத்தை எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டான். இப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 39ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தால் இருக்குது. யார்? அந்த வீட்டு எஜமானுடைய மனைவி புருஷன் இருக்கவே இந்த யோசேப்பு மீது ஒரு தவறான ஒரு எண்ணம் வைத்து அவன் என்ன செய்கிறான்? ஒரு தவறான காரியத்திற்கு அழைப்பதாக அங்கே எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை என்ன சொல்ல வருதுன்னா, வலிய வந்தது என்று சொல்லலாம். வலியனா வந்தது, தானா வந்தது. அந்த வார்த்தையை பாருங்கள். அவள் நித்தம் நித்தம்னு நடத்தினா தினமும். நான் இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை சொல்லணும். குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், மற்றவர்களுக்கும் பொதுவாகவும் சொல்லலாம், தப்பு கிடையாது. குறிப்பாக வாலிபர்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது இவன் யோசேப்பு திருமணமாகாத ஒரு வாலிப வயது உள்ள ஒரு வாலிபன். வாலிப வயதிலே ஒரு வாலிபர்களுக்கு என்னெல்லாம் உணர்வுகளும் எண்ணங்களும் விருப்பங்களும் ஆசைகளும் இருக்குமோ அதை அத்தனையும் அவனுக்கு இருந்தது. இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. பொதுவாக இன்றைக்கு இந்த காலத்தில் அநேக வாலிப பிள்ளைகள் இருக்குன்னு வாலிப வயது வந்த உடனே ஒவ்வொருடைய விருப்பங்கள் எண்ணங்கள்லாம் அந்த வயதுக்கு ஏற்றாற் போல ஏற்படுகிறது என்பது இயற்கையாக பார்க்கிறோம், இயல்பான ஒரு காரியம் என்பதை மறுப்பதற்கு இல்லை. நான் அதை பற்றி சொல்லலை, கவனிங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நான் சொல்லுவது சபைக்கு சொல்கிறேன், சபையில் மற்றவர்களுக்கும் இது பொருந்தும், இது எல்லாருக்கும் பொருந்தும் தான். இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் நம்ம பேச முடியாது. இங்கே இருக்கிற நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், விசுவாசி குடும்பங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த யோசேப்பு திருமணமாகாத ஒரு வாலிபனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த வாலிப வயதுக்கு உரிய அந்த விருப்பம், ஆசைன்னு சொல்கிறாங்களே, உணர்வுகள், இருந்துச்சுகள் இருந்தாலும் அப்படி அது மாத்திரமல்ல, தானாக, அதுதான் ரொம்ப முக்கியம். இவன் தானாக தேடி போகலை, இவனை தேடி வரும் பொழுது அதில் அவன் நேர்மையாக, உண்மையாக, உறுதியாக அவன் இருந்ததை இங்கு நான் பார்க்குறோம். அங்கே பாருங்கள், அதை நான் வாசிக்கிறேன்,
39ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9வது வசனத்தில் இருக்குது. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அந்த மனைவி இவனிடத்தில் வழியாக பேசும்பொழுது அவன் சொன்ன வார்த்தையை தான் நான் அவங்க வாசிக்கிறேன். ஏன் இதை இப்படி சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பையனாக இருக்கட்டும், வாலிப பெண்ணாக இருக்கட்டும், சில நேரங்களிலே அவர்களுடைய வயதுக்கு மீறி, அல்லது என்ன சொல்கிறது, அந்த வயதுக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கறதோடு மட்டுமல்ல, அதை நியாயப்படுத்துகிறார்கள். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் பேசலை, அவங்க தான் என்னிட்ட பேசுகிறாங்க. நான் ஃபோன் பண்ணலை, அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் 2 பேரையும் பேசிகிட்டு இருக்கிறேன். ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? சில வாலிப பையனில் கேட்டீங்க, ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க, அது அந்த பொண்ணு தாங்க எங்கள்கிட்ட வந்து சில பெண் பிள்ளைகள்கிட்ட விசாரிச்சோன்னு வச்சுங்க, விசாரிக்கலை, யாரையாவது பேசும்போது என்ன சொல்கிறேன், ஐயோ நான் அப்படிலாம் கிடையாதுங்க, அவங்க தான் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, தொடர்ந்து என்னை தொல்லை பண்ணுறாங்க, அதனால் நான் சொல்கிறேன், எதனால் தான் இருக்கட்டுங்க. இதை பாருங்க, இப்போ தொடர்ந்து இந்த யோசேப்புக்கிட்ட ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் வந்தான். யோசேப்பு என்ன செய்தான்றது தான் பார்க்கணும். இன்றைக்கு தவறு செய்கிற, அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன், உடனே அடுத்தவங்க மேலே பழைய தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறேன். நான் சொல்கிறேன், ரைட், நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்கிற, நீ என்ன செய்திருக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன். இப்போ இதை பாருங்கள், யோசேப்பிட்ட தினமும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அந்த எஜமானி. இங்கே பாருங்கள், வீட்டில் யாரும் இல்லை, நான் தானே சொல்கிறேன், நானாக தானே வரேன், இப்படிலாம் சொல்லி சொல்லி பார்க்குறான். முடியவே முடியாது. அந்த மன திடமும் மன உறுதியும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைகளிலும் சரி, விசுவாச பிள்ளைகளிலும் சரி, மனசில் இல்லையே என்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆதங்கமாக, அங்கலாய்ப்பும் வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு இதை ரொம்ப சர்வ சாதாரணமாக எண்ணிக்கொண்டு போயிட்டுருக்குறாங்க. கேட்டால் இதெல்லாம் சகஜமாக, எது சகஜம்? இது சரியா? இன்றைக்கு சில பிள்ளைகள் இதை நியாயப்படுத்துகிறார் என்பது தான் எனக்கு ஜீரணிக்க முடியும். இதை நியாயப்படுத்துகிறாங்க. இது நான் ஒன்றும் செய்யலையே, அவங்க தான் யாராவது வராங்க, யாராவது பேசுகிறாங்க, எதுக்கு பேசணும்னு நான் கேட்குறேன். அவங்களா பேசுகிறாங்க, நாங்கள் பேசலை, அவங்க தான் கூப்பிட்டாங்க, அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க, இவங்க தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க, இவங்க தான் வாட்ஸ்அப்பு. நான் சொல்கிறேன், யோசேப்பை போல் நம்ம என்ன செய்யணும், நம்ம அதுக்கு விலகி இருக்கணுமே தவிர, அதில் போய் நம்ம உறவு கொண்டாடி வச்சுட்டு நியாயப்படுத்திட்டாங்க கேட்டு அப்புறம் கூப்பிட்டு வெளியானதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், அவங்க தாங்க முதல்ல யாராவது ப்ரொப்போசல் பண்ணுறாங்க, யாராவது சொல்கிறாங்க. நான் 2 பேருக்கு பொதுவாக தான் பேசுகிறேன். அது யாராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இன்றைக்கி மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே குறை சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்க ஏதோ நல்லவங்க போல் என்ன சொல்லுவாங்க, ஐயோ என் பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அவன் தாங்க அப்படி பண்ணிட்டான்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் பையன் நல்ல பையங்க, இந்த பொண்ணு தாங்க இப்படி பண்ணிட்டுன்றாங்க. நான் சொல்ல 2 பேரும் தான் சொல்கிறேன், யாராவது வராங்க, யாராவது போகிறாங்கய்யா. நாம் எப்படி இருக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன். என்ன நான் சொல்ல வருகிறேன், அப்போ யோசேப்பினுடைய காரியத்துக்கு நான் வருகிறேன். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான, இடுக்கமான, நெருக்கமான ஒரு சூழ்நிலை, சோதனை அவன் வாழ்க்கையிலே வந்தாலும் கூட, இன்னும் சொல்லப்போனால் வீட்டை விட்டு வந்துட்டான், வீட்டிலேருந்து அவன் புறக்கணிக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, அடிமையாக விற்கப்பட்டு, ஒரு குடும்பத்தில் என்ன செய்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் அவன். அப்போ அவனுக்கு வந்த காரியங்கள், நடந்த காரியங்களை நான் சொல்கிறேன். நடந்த காரியங்கள் என்ன? வீட்டில் எல்லாத்தையுமே இவனை தான் எல்லாம் பார்க்க சொல்லி எல்லா பொறுப்பையும் இவன்கிட்ட கொடுத்தாச்சு. ஒரு வாலிப வயசு உள்ளவன் தானாக வழியே வரும்போது நம்ம ஏன் கிடச்சதே நம்ம ஏன் விடுவேன் என்று சொல்லி அப்படி ஒரு தவறு கணக்கு போடலை. அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சான்னு அதை தான் சொல்ல வரேன். நேர்மையாக இருக்கணும்னு நினச்சவனுக்கு பாராட்டு கிடைக்கல, நல்ல பேர் ஏற்படலை, என்ன தான் இருந்துச்சு, கெட்ட பேர் இருந்துச்சு. பாருங்கள், இவ்வளோ தூரம் நடந்து, இவ்வளோ தூரம் அதுக்கு விலகி ஓடி, அந்த பாவத்தை செய்யாமல் இவன் போனதுனால இவனும் பெரிய பரிசுத்தவானுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டா, கதையை மாற்றிட்டா. புரியுதா உங்களுக்கு? அவன் வெளியே ஓடி போனதை அவள் கண்ட பொழுது
தான் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு கும்பலை கூப்பிட்டு என்னது இங்கே பாருங்கள் யாரும் இல்லாத நேரத்தில் என்கிட்ட தப்பாக நடக்க வந்ததுக்கு இந்த யோசிப்பு வந்தான்னு சொல்லி கதையை டப்புன்னு மாற்றிட்டான். இதெல்லாம் சிந்திக்கணும் எல்லோரும். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் இது நடக்குது, தெரியல, அவங்களுக்கு தெரியல. கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு போகிறாங்க. இது எங்கே போய் முடியுன்றது முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். எப்படியே கதையை மாற்றிட்டாங்க. என்னாச்சு? இப்படி சொல்லி ஒரு பழியை சுமத்துனதுனால அவன் புருஷங்காரனதை நம்பி அவனை கொண்டுட்டு போய் ஜெயிலில் அடைக்கிறான். அவ பேர் கெட்ட பேர். இப்படிலாம் இந்த கெட்ட பேர் வந்ததும் அவன் என்ன செய்யலை, அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ மனசுக்குள்ளே நம்ம பேசாமல் அந்த பொம்பளை கூப்பிட்ருக்கும் போது போயிருந்தா கூட நம்ம வாட்டி நல்லா இருந்திருக்கான் போட்டிருக்கு. இந்த மாதிரி நம்ம நேர்மையாக கடவுளுக்கு பயந்து இருந்து இப்போ நம்ம என்னத்தை சாதிச்சோம்ப்பா? நல்ல பேரும் போட்டுச்சு, ஜெயிலையும் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி என்ன வரும் தானே. இன்றைக்கி நிறைய பேர் உங்களை சொல்லலை, சில பேருக்கு இந்த மாதிரிலாம் இந்த சம்பவத்தை நான் சொல்லலை. இது போல் உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும்போது பேசாமல் இப்படி செஞ்சுருக்கலாம் போட்டிருக்கேன், இப்படி இருந்திருக்கலாம் போட்டிருக்கேன், நம்ம இப்படி செய்து நமக்கு நல்ல பேர் இல்லையே, நம்ம இப்படி இருந்தும் நமக்கு நல்ல பேர் இல்லையே. நான் நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்கிறேன். பேசாமல் இருந்தும் நமக்கு அவ பேர் கெட்டு போயிருதுங்க. நம்ம எதுவும் பேசியிருக்க மாட்டோம். இப்படிலாம் பேசாமல் இருந்தாங்களேன்னு சொல்லி என்னை யாரும் பாராட்டுறதில்லை, மெச்சிக்கிறதும் கிடையாதுங்க. தேவையில்லாத பழியும் அவப்பேரையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளாகத்தான் நான் நிறைய விஷயங்கள் கடந்து போயிருக்கிறேன். நம்ம எதுவுமே சொல்லிருக்க மாட்டோங்க. வாயை திறந்த எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் கூட நம்ம மேலே பழியை சுமத்தோன்னா ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக. நம்ம ஏதாவது தவறாக பேசியிருந்துட்டா கூட பரவாயில்லை. இது போல் எத்தனையோ சம்பவங்களை நான் யோசிப்பேன். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் மனசு எவ்வளோ உடைஞ்சி போயிருக்கும், அவன் எவ்வளோ மனசு நொந்து போய் உட்காந்துருப்பான். இப்போ ஜெயிலில் உட்காந்து தினம் என்ன யோசிச்சிருப்பான். பேசாமல் இந்த பெண்மணி அந்த கூப்பிட்டப்போ போயிருந்தாக்கா இந்த மேலே நமக்கு ஆயிருக்காது அப்படியா? இல்லை, நான் சொல்கிறேன், சோதனையிலையும் அவன் நேர்மையாக இருந்தான். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் யோசேப்புக்கு நேர்ந்தது போல, யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது போல நேர்மாறாக எதிர்மாறாக நடக்குதா? எல்லாம் ஏமாற்றத்தின் மேலே ஏமாற்றமாகவே இருக்கிறதா? உங்களுக்கு உங்கள் மேலே இந்த மாதிரிலாம் அவப்பேரை சுமத்துறாங்களா? அப்போ தேவனுடைய திட்டம் தீர்மானம் யோசேப்பின் வாழ்க்கையிலே எப்படி நிறைவேறிச்சோ அதே போல் நிறைவேற வேண்டுமா என்றதான் கேள்வி. என்ன நடந்தது? இப்போ முடிவை நம்ம பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? 3 காரியங்களை நான் சொன்னேன். இந்த ஏமாற்றங்கள்லாம் முடிந்த பிற்பாடு பார்வோன் என்ன செய்கிறார்? ஒரு சொப்பனம் வந்து யோசேப்பை வரவழைத்து யோசேப்பினிடத்தில் என்ன செய்கிறாரு? அந்த சொப்பனத்துக்கான காரியத்தை குறித்து கேட்கும்போது அப்போ யோசேப்பின் மூலமாக அந்த சொப்பனத்தினுடைய கருத்துகள் வெளிப்படும் பொழுது அதுதான் உண்மை என்று நிறைவேறும் போது அப்போ பார்வோன் என்ன செய்கிறாரு பாருங்கள். 42வது அதிகாரம் 41வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்று தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அடிமையாக இருந்தவன் இன்றைக்கு ஒரு தேசத்துக்கே அதிகாரி ஆயிட்டான். அவனோட வாழ்க்கையின் தொடக்கத்தை பாருங்கள். அவன் அடிமையாக விற்கப்பட்டான் என்று நான் பார்த்தோம். 20 வெள்ளிக்காசுக்கு அவன் கூட பிறந்த சொந்த சகோதரர்களே அவனை விற்றுட்டான் 20 காசுக்கு. இப்படி அடிமையாக விற்கப்பட்டவன் இன்றைக்கு அந்த தேசத்துக்கே என்னவாயிட்டான்? இங்கே இருக்கு பாருங்கள், எகிப்து தேசத்துக்கே அதிகாரின்னா எவ்வளோ பெரிய மாற்றம், எவ்வளோ பெரிய முன்னேற்றம், எவ்வளோ பெரிய உயர்வு. சாதாரண விஷயமா இது? அப்போ இதற்கு பின்னணியில் இருந்தது என்ன என்றதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்போ இந்த 3 காரியங்களை நான் சொன்னது காரணம், இந்த சூழ்நிலைக்குள்ளாக அவன் கடந்து போகும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தருக்குள்ளே இருந்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தான், கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே உட்பட்டிருந்தான்.
அதனால் தேவன் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு உயர்வை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதே சமயம் இதே போல ஒரு உயர்வை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், விரும்புகிறார். அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைவாகவே தயாரித்து வைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இது யோசேப்புக்கே தெரியாது. இப்படி நமக்கு நடக்கும், நம்ம அப்படி ஆக போக என்பது யோசேப்புக்கு தெரியாது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்று மட்டும் நினச்சிருப்பான், என்ன அடுத்தடுத்து நமக்கு இப்படியே நடந்துட்டு இருக்குதே, இதுக்கு என்ன தான் முடிவோ என்று சொல்லி உள்ளத்துக்குள்ளே அவன் புலங்கி கொண்டு இருந்திருப்பான், புலம்பி கொண்டு இருந்திருப்பான், வருந்தி கொண்டு இருந்திருப்பான். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டுடலை, நீதியை விட்டுடலை, நியாயத்தை விட்டுடலை, உண்மையை விட்டுடலை. ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான் என்று நான் பார்க்குறோம். நான் 2-3 சம்பவங்கள் நான் சொன்னேன். பொத்திபார் வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று எழுதியிருக்கிறதை நான் பார்த்தோம். கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்குது, கர்த்தர் சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவன் கூடவே இருந்திருக்கிறார் என்பதை நமக்கு திட்டமும் தெளிவாக தெரிய வருகிறது. அப்போ எல்லா சூழ்நிலைக்குள்ளாகவும் யோசேப்பு என்ன செய்திருக்கிறார் என்றால் அவருடைய ஆளுகைக்குள்ளே, அதாவது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவருடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தேவன் தன்னை நடத்துவதற்கும் தன்னை ஆண்டு கொள்வதற்கும் ஆளுகை செய்வதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, யோசேப்பு போல நடக்கணும்னு ஆசை இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களை குறித்து திட்டங்கள் இருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யோசேப்பை போல உங்கள் வாழ்க்கையை, நான் சொல்கிறேன், உங்கள் தனிப்பட்ட உங்களை வாழ்க்கையை அவருடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவருடைய ஆளுகைக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது நடக்கும். இதுதான் இதில் முக்கியமான கருத்து. இதில் வெறுமையாக நடந்தோம் என்றால் ஒன்றும் நடந்துடாது. நீங்கள் கஷ்டப்படலாம், கஷ்டத்தை, துன்பத்தை, துக்கத்தை அனுபவிக்கலாம், ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம், நிந்தைகள், அவமானங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் நினச்சி நீங்களே ஒரு செல்ஃப் பிட்டினஸ், அதாவது ஒரு சுய பரிதாபம், எனக்கு இப்படிலாம் இருக்குது அப்படி என்று சொல்லி உன்னை குறித்து நீங்களாகவே பரிதாபப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒன்றும் நடந்துடாது. நடக்க வேண்டும் என்று சொன்னால் யோசேப்பை போல நடக்கணும், யோசேப்பை போல வாழணும், யோசேப்பை போல இருக்கணும், யோசேப்பை போல கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருக்கணும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, நேர்மறையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வை கொண்டு வருவார். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இது போல ஒரு கீழ் நோக்கி, நான் சொல்ல வர்றது உயர்விலிருந்து என்ன செய்யுது, நேர்மாறான வீழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நடக்குதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு உயர்வு வரும், மேன்மை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வீழ்ச்சி வருது, எப்பொழுதெல்லாம் மற்றவர்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை வெறுக்கிறாங்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு எதிர்மாறான சூழ்நிலை நடக்குதோ, எப்பொழுதெல்லாம் ஏமாற்றமும் தோல்வி வருகிறதோ, மனசில் வச்சிங்க, ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் என்னை குறித்து, என்னை ஏதோ ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக தான் இந்த அனுபவத்தை நடத்துகிறார் என்று சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம நேர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம நல்லது செஞ்சு என்ன பிரயோஜனம், நம்ம நியாயமாக இருந்து என்ன பிரயோஜனம், எதுவும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு சில பேர் என்ன செய்கிறாங்க, நேர்மாறான செயலை செய்கிறாங்க. என்னத்தை செஞ்சு என்னங்க பலனை கண்டோம்? வேதம் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம், கலாத்தியரில் இருக்குது அந்த வசனம், 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்பாமா என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன, சில இடத்துல நமக்கு ஒரு சலிப்பு வந்துடுது, அட என்னத்தை செஞ்சு என்ன காலத்தப்போ, நமக்கு நல்ல பேரே கிடையாது, எல்லாம் செய்து நமக்கு கெட்ட பேர் தான். இவ்வளோ தூரம் நம்ம பாடுபட்டோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், யாராவது நம்மளை மெச்சிக்கிறாங்களே, அது கிடக்கு போ, ஏதாவது எப்படி போ. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இன்றைக்கி சில பேர் டிப்ரெஸ் ஆகிடுறீங்க. கர்த்தருடைய வேலைகளிலே, கர்த்தருடைய ஊழியங்களிலே, நீங்கள் ஊழியமாக செய்கிற வேலையிலே கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, வேண்டாம் வெறுப்பாத்திக்கு போட்டு போய், ஆமாம் இவ்வளோ நாளாக என்ன செஞ்சேன், எனக்கு என்ன பேர் கிடச்சிது, ஏன்னா யார் நீ அப்படி நினச்சின்னா போச்சு உன் காரன்றேன். நீ அப்படி நினச்சாலோ சொன்னாலோ போச்சு. அப்போ உன்னை குறித்திருக்கிற திட்டம் உடஞ்சி போச்சு. கர்த்தர் உன்னை குறித்து நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த பாதைகளுக்குள்ளாக கடந்து போக உன்னை விட்டு கொடு, ஒப்பு கொடு, அர்ப்பணித்து அவளை ஆளுகைக்குள்ளே அடங்கி இருந்து என்று சொன்னால் யோசேப்பை போல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யோசேப்பை போல வாழ்க்கையில் நடக்கும்.
எனவே உங்கள் வாழ்க்கையில் எப்போது நான் சொல்கிறேன், ஒரு உயர்வு என்று சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே ஆதரவாகவே நடந்துகிட்டு இருந்தால் தான் உயர்வுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. இப்போ ஆண்டுக்குள்ளே வந்த உடனே அடுத்தடுத்து ஜெபிக்கும் போது, சபைக்கு வரும்போது அடுத்தடுத்து நினைக்கிறதெல்லாம் கேட்கறதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தனாக்கா கர்த்தர் எல்லாம் எனக்கு எல்லாம் சப்போர்ட்டாக இருக்குன்னு. அதுதாங்க தப்பு. அப்படி நடந்ததுன்னா, நடக்குதே நான் சொல்கிறேன், அப்படி நடந்ததுன்னா உனக்கு சீக்கிரமாக வீழ்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம். சாலமோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அவனுக்கு சாதகமாக தான் நடந்ததுங்க. என்னது, அவன் என்ன கஷ்டப்பட்டான்? ஒன்றுமே கஷ்டப்படலை. என்னது, அவன் தாவீதுக்கு மகனாக பிறந்ததே ஒரு பெரிய பாக்கியன்ற மாதிரி இருந்துச்சு. உடனே அடுத்த வாரிசு அவர் தான் ராஜா ஆகிட்டார். அதோட போச்சு. ஆண்டவர் என்ன செய்தார், அவனுக்கு எல்லாரை பார்க்கிறோம் ஒரு ஞானத்தை கொடுக்குறார். இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். அது மட்டுமா, இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத அளவுக்கு பெரிய ஐஸ்வர்யான வைக்கணும், பெரிய அவனுக்கு இருக்கிற செல்வம் அவனுக்கு அதுபோல் யாருக்குமே இல்லையா. நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லி கர்த்தர் அவ்வளவு இங்கே பாருங்க, எல்லாமே என்ன செய்யுது, அவன் நினைப்பதற்கு மாறாகவே நினைத்ததை விட அடுத்தடுத்து அடுக்கடுக்காக என்ன செய்யுது, எல்லாமே அவனுக்கு ஆதரவாக தான் போயிட்டு இருக்கு. ராஜாவானதுக்கு அப்புறம் ஞானம் வந்தது. ஞானம் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு, செல்வாக்கு வந்தது. அப்புறம் என்ன வந்தது, புகழ் வந்தது, பேர் வந்தது. இப்போ தொடர்ந்து எல்லாமே அவனுக்கு பாசிட்டிவாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்தது, வீழ்ச்சி வந்தது. நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே வந்துகிட்டு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கான்னு நினைக்காதீங்க. இப்போ நான் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் ஆரம்ப காலத்தில் இருந்தே அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும். அதிலேருந்து எழுதப்பட்டது தான் அந்த சங்கீதமும் கூட. அப்படி எவ்வளவு ஒவ்வொருபடியாக ஒவ்வொரு காரியத்திலையுமே அவன் மிகுந்த உபத்திரத்துக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் கடந்து தான் கடைசியாக அந்த இஸ்ரவேல் சமஸ்த தேசத்துக்கு தாவீது ராஜாவானதாக பார்க்குறோம். இந்த ராஜ பதவியை, இந்த உயர்வை அடைவதற்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்பதை அந்த சங்கீதமே நமக்கு சொல்லி தருது. எல்லாரும் விரும்பி படிக்கிற புஸ்தகம் சங்கீதம் தான். தாவீதுடைய வாழ்க்கையெல்லாம் அதில் தான் அடங்கியிருக்கு. அவ்வளவு கஷ்டம். சாலமோனுக்கு அப்படி இருந்தானே சொல்ல முடியுமா? சாலமோனோட வாழ்க்கையில் சொல்கிறாங்களே, உட்காந்த மாதிரி இருந்த மாதிரி அழகாக ராஜாவாகிட்டார் இவர். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவன் இருக்கிற இடம் தெரியாமல் அவன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். ஆனால் அவன் உபத்திரத்திலேருந்து வந்தவன் உயர்ந்த நிலையை அடைந்தான். நான் உங்களுக்கு சொல்ல வருது, உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சியை அடைகிறீங்கன்னு சொன்னால் உங்களை குறித்த ஒரு திட்டத்தை, நோக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இப்போ நம்முடைய இந்த ஊழியத்தின் பாதையில் ஒரு சாட்சிக்காக நான் சொல்வது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 2003 நான் இங்கே 1995 நான் முழு நேர ஊழியத்தை இந்த சேத்தியாத்தோப்பில் சபையை தொடங்கி நடந்து கொண்டு வருகிறதை நாம் அறிந்த ஒரு காரியம்தான். இப்படி இருக்கும்போது பல இடங்கள் மாறி வாடகை இடத்துல தான் இந்த சபையை நடத்தி கொண்டிருந்தோம். எனக்கு திருமணமானது 2000 தான் எனக்கு திருமணமே ஆனது. ஊழியம் தொடங்கி 95 இருந்தாலும் 2000 மேரேஜ் ஆனதுக்கு பிற்பாடு அப்புறம் எனக்கு மனைவின்றதுக்கு அப்புறம் குழந்தை என்று போது அப்போ நம்ம ஒரு வீடு என்று சொல்லி ஒரு வாடகை வீடு எடுத்து சேத்தியாத்தோப்பில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து, அப்போது 2003 நான் ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் தான் நான் ஆரம்பத்தில் முதல்ல எடுத்த வாடகை வீடு அதுதான். நம்ம சபைக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக இருந்தேன். அப்போ நடந்த சம்பவம் ஒரு சிலருக்கு தெரியும். பட்ட பகலில் இதே போல் இந்த நேரம் தான் ஆலயத்தில் அங்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. மணி 12 மணி இருக்கும். அங்கே வாலிபர் கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. வீடு தீப்பெட்டி எரிஞ்சிருது. எனக்கே தெரியாது. எரிஞ்சதில் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. நாங்கள் இருந்த நிலையில் தான் இருந்தோம். அந்த 2001 நான் சொல்கிறேன், 2000 மேரேஜ் நடந்து 2001 தான் இந்த இடம் வாங்கினது. இந்த சபைக்காக இந்த இடம் இருக்குதுங்க. 2001 வாங்கினோம். வாங்கி அப்படியே கிடந்தது. வாங்கிறதுக்கே பெரிய பாடு. அது ரொம்ப கஷ்டம். அது நிலத்தில் அடமானம் வச்சு கடனை உடனே வச்சு ரொம்ப சிறுக சேமித்து ரொம்ப சிரமத்தில் தான் இந்த இடத்த வாங்கிறதுக்கே பெரிய பாடில் நான் வாங்கினேன். அதனால் இதில் போய் கட்டுறதுன்றதுக்கு கட்டுமான பணிகள்லாம் கர்த்தர் எப்போ கொடுப்பாருன்ற மாதிரி அதை அப்படியே கிடப்பில் போட்டோம். இந்த இடம் அப்படியே சும்மாவே இருந்தது. இந்த இடம் நான் இப்போ அங்கே குடியிருந்த வீடு எரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது எங்கே போகிறது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் இந்த பகுதியை இடம் வாங்கினேன்னு தவிர இந்த பகுதியே என் மைண்டில் கிடையாது. ஏதோ யாரோ ஒருத்தர் சொன்னார் ஒரு இடம் இருக்குன்னு வாங்கிட்டேன், அவ்வளோதான். எனக்கு இந்த இடம் அவ்வளோ பரிட்சயமானதில்லை. இந்த பக்கம்லாம் நான் போனதே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்னுடைய உறவினர்கள் என்ன செய்தாங்க,
அவங்க ஏதோ வீடு, எனக்கு இப்போ வீடு எரிஞ்சு போச்சு, இப்போ நம்ம எங்கே இருக்குது நான், அப்போ வாடகைக்கு வீடு வேண்டும் என்று சொல்லி இந்த பக்கத்தில் இந்த தெருவில் ஜஸ்ட் ஆப்போசிட்டு அது யாரோ சொல்லி அதை கேள்விப்பட்டு அதை வந்து பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் பேசி அதுக்கப்புறம் நாங்கள் வாடகை வீடு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடுன்னு எனக்கே அப்போ தான் தெரியுது. பரவாயில்லையோ நம்ம இடம் இருக்குது பக்கத்தில் தானே என்று சொல்லி நினச்சேன். இது வந்து நடந்த ஒரு சம்பவம். கேளுங்க. இப்படி இருக்கும் பொழுது நான் வீடு எரிந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்ட ஒரு சில தேவனுடைய மனுஷர்கள், தலைமை சபையில் உள்ள ஒரு சில விசுவாசிகள் எல்லாம் இதை கேள்விப்பட்டு என்ன செய்யணும் ஏது பண்ணணும் அப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உனக்கு எதுனா பீரோ வேணுமா, ஃபேன் வேணுமா, கட்டில் வேணுமா, அது வேணுமா, ஏன்னா எல்லா பொருளும் எரிஞ்சிச்சுன்னு. அப்போ தான் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஷெட்டு, நான் வந்து கட்டடம் பில்டிங்கில் நான் கேட்கவே இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஷெட்டு போட்டுக்கிட்டு ஒரு ஜெப வீடு கட்டிட்டு வந்துட்டால் போதுன்ற எண்ணத்தில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் நடத்துகிற விதத்துக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், நீங்கள் பிளான் இத்தனை அடி நீளம் எல்லாம் வரைபடம் போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க போனதுக்கப்புறமா ஆண்டவர் வழியை திறந்தார். நான் சொல்ல வரேன், எதுக்கு இதை சொல்ல வரேன், அப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு என்னுடைய பின்னணிக்கு நான் வருகிறேன். ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டம், அதனால் வருத்தம். ஆனால் எனக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவில்லை, எதிர்பார்க்கல. அப்போ ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று நம்ம யோசேப்பை பற்றி நான் சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ கர்த்தரோட திட்டம் வைத்திருக்கிறாரு. இல்லைன்னா இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரமாக சர்ச்சை இங்கே கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. இடத்த வாங்கி ஓட்டாச்சு, நமக்கு ஒரு இடம் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தேன் தவிர அதை கட்டுவதற்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் சுத்தமாகவே கிடையாது. அந்த நாட்கள்லாம் வாய்ப்பே கிடையாது கட்டுறதுக்கு. என்ன எந்த விதத்தில் இதையே நான் கடன்பட்டு தான் இந்த இடத்த வாங்கணும். என்னுடைய வயலை அனுமானம் வச்சு தான் இந்த இடத்தையே வாங்கினேன். அப்படி இருக்கும்போது இதை கட்டுறதுன்னா சாதாரண விஷயமா என்று இருக்கும்போது தான் ஆண்டவர் வழியை திறந்தார் என்று சொல்ல வந்தேன். 100 மூட்டை சிமெண்ட்டு, 2-3 டன்னு கம்பி வந்ததுக்கப்புறம் தான் இந்த அஸ்திபாரம் போட்டு இந்த இடத்தையே கட்டுறதுக்குன்னு வேலையை தொடங்கணும். அது அப்புறம் அப்படியே கிடந்துச்சு. இருந்தாலும் நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதுக்கு பின்னால் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்ததுக்கு நான் சொல்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நிலைமையை அறிந்து சிலருக்கு சின்ன சின்ன உதவிகள் மூலமாக இதெல்லாம் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து தான் கீழே இது அல்ல கீழே ஆலயத்தை கட்டினது உங்களுக்கு தெரியும். 2007 எப்படியோ கஷ்டப்பட்டு அப்பாடா அப்படின்னு நான் மூச்சு விடுறதுக்குள்ளே 2-3 மாதம்தான் இருக்கும், மழை பெஞ்சு தண்ணி வந்துடுச்சு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கல. சரி தண்ணி சரியாகிடும்னு சொல்லிட்டு தண்ணி இறச்சி பார்த்தா அது ஊறிட்டு தான் இருந்துச்சு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, வருஷம் இதே கதையாகிடுச்சு. தண்ணி வடியவும் இல்லை. மேலே அப்புறம் மாடியில் தான் வந்து நடத்தணும். அப்போல்லாம் என் கூட இருந்த ஒரு சிலருக்கு தெரியும், 2 கால்களும் பயங்கரமான சேற்று புண்ணுனால வீங்கி போய் என்னால் நின்று பிரசங்கமோ ஆராதனை நடத்த முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். நீங்கள் இந்த பின்னால் ஒரு சின்னதாக சண்டே கிளாஸுக்காக ஒரு கூரை போட்டிருந்தோம். அப்போல்லாம் இது சாதாரண மாடி தான். இது எனக்கு என்னென்னா, இதை கட்டுறதுக்கே நம்ம பாடுபட்டு கட்டுறோங்க. எதை கீழே இதுக்கு மேலே எல்லாம் வந்து மேலே நாங்கள் ஐயோ மேலே எங்கே போகிறது, ஒரே இடையே தான் மேலே தான் போகணும், நம்ம என்ன செய்ய போடுன்னா சொல்கிறதுக்கு. இப்போ இருக்கும்போது தான் எல்லோரும் சொன்னாங்க, இல்லை இதுக்கப்புறம் இங்கே கீழெல்லாம் சர்ச்சை நடத்த முடியாது, மேலே தானே. யார் எப்படி உதவி கிடைக்கும், என்ன நான் செய்ய முடியும். நானும் என்னென்னவோ சொல்லி ஜெபம் பண்ணேன், யார்கிட்ட சொன்னேன். அதை கூட சில பேர் வந்து ஒரு மாதிரி பேசுனாங்க, ஒரு கட்டடம் கட்டியாச்சு, சபை கட்டியாச்சு, இன்னும் கட்டணும் நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வழியை திறந்தார். என்ன சொல்ல வரேன்னா, இந்த தண்ணி கீழே நின்னது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, இடுப்பளவு தண்ணி கீழே நிற்குது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே சபை நடத்துறதுக்கே இது லாய்க்கு இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்த பிற்பாடு தான் கர்த்தர் மேலே கட்டுறதுக்கு ஒரு வழியை திறந்தார். இது 2-3 ஆண்டுகள் வந்து பார்த்தாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இங்கே உள்ளவங்க, லோக்கலில் உள்ளவங்கலேருந்து, அங்கே வந்து போய் ஃபயர் சர்வீஸ்லேருந்து தண்ணி இறைக்க முடியுமான்னு சொல்லி, இதுக்கு உதவி செய்ய முடியுமா, மாற்று வழி இருக்குதா என்று சொல்லி. நானும் ஒன்றும் உடனே இதை பயன்படுத்தி எதை செய்யலன்னு நினைக்கல. எனக்கு இதுக்கு தீர்வு கிடைச்சா போதும் தான் நான் இருந்தேன். ஆனால் கடைசியாக அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, இதெல்லாம் நீங்கள் மேலே கட்டுறதான்னாங்க. ஐயோ மேலே கட்டுனா எங்கே போகிறது, ஆண்டவர் தான் வழியை திறந்தார். அதுக்கு முதல்ல நான் செய்ததே ஒரு காரியத்தை சொல்லுவோம். என்னுடைய வயல், எங்களுக்கு இருந்த சொந்தமான வயலை விற்கிறதுக்கு வேண்டிய சந்தர்ப்பம் திடீர்னு வந்து கிடச்சிது. அதில் இருந்த பணத்தை தான் முதலீடாக அதில் போட்டேன். அதை வச்சு தான் வேலையை தொடங்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையை சந்தித்து இன்றைக்கு இந்த மேலே உட்காந்து நம்ம ஆராதிங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன் அதை கவனிங்க முதல்ல. அது இப்போ எட்ட இருக்கிறவங்களுக்கு, வெளியிலேருந்து புதுசாக வரவங்களுக்கு
இப்படி நின்று வெளியில் இருந்து பார்த்தாங்கன்னா அவருக்கு என்னங்க பெரிய மாடி கட்டிருக்காரு, மாடி மேலே மாடியில் கட்டிருக்காரு, கட்டாருன்னு நினைக்கிறாங்களே தவிர இதனுடைய பின்னணி என்ன, இது எப்படி வந்ததுன்றது யாருக்கும் தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை. புரியுதா? அதே சமயம் இது எனக்கே இது ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நானே நினச்சி பார்ப்பேன், இது எப்படி இதெல்லாம் ஆயிடுச்சு, இது கத்தரால் ஆயிற்று சொல்கிறார்ல, இது கத்தரால் ஆயிற்று, இது கத்தர் தான் செய்தார். இது அப்போ நான் கடந்து வந்த அந்த சூழ்நிலைக்கு நான் சொல்ல வரேன். அப்போ கத்தருடைய திட்டம் என்னவான்றதுக்காக நான் சொல்ல வருகிறேன். இப்போ இந்த சூழ்நிலைக்குள்ளே நான் கடந்து போகலை என்று சொன்னால் இந்த இடத்தையோ இந்த கட்டடத்தையோ நான் பார்த்துருக்க முடியாது, நீங்களும் பார்த்துருக்க முடியாது. அப்போ ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவதற்கு ஒரு பின்னணி இருக்குது என்பதை நான் சொல்ல வருகிறேன். அதை தான் அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் எனக்கு இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து நான் போகலை. அதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், அர்ப்பணித்தேன். அந்த நேரத்தில் என்ன செய்தேன், சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியில் தான் இந்த ஊழியத்தை விட்டுடாதபடி கத்தருக்காக இருந்தேன். யோசேப்பை போல கத்தரை கரத்தில் இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றின போது கத்தரே இதை கொண்டு வந்தார். இது ஆகாதுன்ற கல் தலைக்கு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்த மாதிரி இன்றைக்கி சில பேருக்கு இது ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி என்று சொல்லி நான் சொல்கிறேன். இது கத்தர் செய்தார், கத்தரே செய்தார். இது கத்தரால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு இருக்கிற விலைவாசி நிலவரத்துக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு கட்டடத்தை எல்லாம் கட்டுவதற்கென்ற எவனை யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் எப்படி இதை செய்தார், எதனால் செய்தார், எப்படி செய்தார், இப்படி செய்யணும் என்பது அவருடைய தீர்மானமாக இருந்திருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், கத்தருக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன். இப்படிலாம் ஒரு கட்டடத்தை கட்டுவோம், ஒரு சபையை கட்டுவோம், இந்த மாதிரி ஒரு மாடி கட்டுவோன்னு நான் கனவு கூட கண்டதில்லைங்க, கனவு கூட கண்டதில்லை. நான் அவர்கிட்ட போய் என்ன கேட்டேன், முதல்ல ஒருத்தருடைய எனக்கு வீடு எரிஞ்சிட்டதுனால எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் வந்தார். உதவினா ரொம்ப பெரிய லட்சக்கணக்கிலலாம் கிடையாதுங்க. அவர் சொல்ல வந்தது எனக்கு வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 50 அடி நீட்டு, ஒரு 25 அடி அகலத்துக்கு ஒரு ஷெட்டு போட்டு கொடுங்கன்னு கேட்டேன். அதாவது சபைக்கு, ஆலயத்துக்கு. அதை அவர் யோசித்து பார்த்தார். அப்போ நான் எனக்கென்று இதையும் கேட்காம ஆலயத்துக்குன்று கேட்டதை பார்த்து தான் அவர் ஒரு தாராள மனசோடு தான் அப்போ இந்த உதவியை செய்ய முன் வந்தார். இதுதான் தொடக்கம், இதுதான் தொடக்கம். இப்படி தொடங்கப்பட்டதை தான் இன்றைக்கு ஆண்டவர் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கார் என்பதையும் நம்ம நினைவு கூற வேண்டும். அப்படி எனக்கே இது தெரியாது, இந்த அளவுக்கு இவ்வளவு நான் கேட்டதை விட ஆண்டவர் பெரிதாக தான் கட்டி கொடுத்துருக்காரு. நான் எதிர்பார்த்தது நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்ம ஷெட்டு இங்கே மாடியில் இருந்தோம், மாடியில் இருந்தது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது 55 அடி நீளம், 22 அடி அகலம். அந்த ஷெட்டுடைய அகலம் உங்களுக்கு தெரியாது, நான் கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் சொன்னேன், 55 அடி நீட்டில் 22 அடி அகலத்தில் இருக்கிறோம், இடம் பற்றலை, நெருக்கமாக இருக்குன்றதுக்கு வச்சு தான் 60 அடிக்கு இதை கட்டணும். ஒரு 30 அடிக்கு போட்டால் அது பெரிய ப்ராஜெக்ட். அவரே சொன்னார், ஐயோ ரொம்ப பெரிய, எனக்கு அதை பற்றி அனுபவம் இல்லாதனால அப்படிலாம் நான் செய்தாலும் ஆண்டவர் நடத்தினார், கர்த்தர் இதை நிறைவேற்றினார். இப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் செய்ததை போல தனிப்பட்ட என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே இந்த அனுபவங்களையும் கூட ஆண்டவர் எனக்கு செய்ததை நான் உங்களுக்கு சாட்சிக்காக இதை நான் சொல்ல வருகிறேன். அப்போ ஒரு அனுபவங்களுக்குள்ளே கடந்து போகும்போது ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காருன்றதுக்காக நான் சொல்ல வரேன். அந்த வீடு எரிஞ்சு போனதிலிருந்து எவ்வளோ கஷ்டங்களை இந்த நாங்கள் குடியிருந்த வீட்டில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் ஒரு வீட்டில் இருந்தோம், பயங்கரமான வெள்ளம் வந்து வீடே மூழ்கிடுச்சு. அவ்வளோ பெரிய வெள்ளம் இந்த சேத்தியாத்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அது பெரிய வெள்ளம். அது அவ்வளோ தூரத்துக்கு அந்த வீடில் நல்லா மூழ்கி அவ்வளோ அந்த கஷ்டத்துக்குள்ளெல்லாம் கடந்து போனதுக்கு அப்போல்லாம் இந்த சர்ச்சு கட்டலை, எல்லாம் அஸ்திவாரம் போட்டு அப்படியே நிற்கிது பில்லரோட. அதுக்கு அப்புறமாகத்தான் ஆண்டவர் வழியை திறந்தார், வாய்ப்பை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறமா தான் இந்த சபை ஊழியமும் கட்டடமும் வாழ்ந்தது, உயர்ந்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை அனுமதிக்கிற பாதையில், வழியில் கடந்து செல்லுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த காரியத்தை பற்றி நான் பார்க்கும்போது சிலர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் இதெல்லாம் அனுப்புகிறாரா? ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ அனுப்புகிறதே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, அவர் அனுப்புகிறதே கிடையாது. அனுப்புறது வேறு, அனுமதிக்கிறது வேறு. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அனுப்புறதுன்னா அவரே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, அப்படிலாம் ஆண்டு செய்யவே மாட்டார் யாருக்கையுமே. அனுமதிக்கிறது என்ன அர்த்தம்? உங்களை சோதிக்கும் பொருட்டாக பிசாசானவன் வசனம் இருக்குது. அப்போ பிசாசு நம்மளுக்கு எப்படியாங்கிலும் நம்மளை என்ன செய்யலாம், கவித்து போடுவதற்கு பலவித உபாய தந்திரங்களை கையாளும் போது அந்த சோதனைகளையும், அந்த சோதனை மூலமாக நமக்கு வருகிற வேதனைகளையும் வருத்தத்தையும் நம்ம தாங்கி கொண்டு, சகிச்சு கொண்டு, பொறுத்து கொண்டு கடந்து போகிறதை தேவன் அனுமதிக்கிறார்.
இது உனக்கு நல்லது, பரவாயில்ல போ போ. நம்ம ஆண்டு தட்டி கொடுத்து என்ன செய்கிறாரு, அதை தடுத்து நிறுத்தாமல், அதிலேருந்து ஆண்டவர் உங்களை உடனே தூக்கி விடாமல் நீ போ நீ போ நீ போ. அதை தான் நான் சொல்ல வந்தேன். அதை ஆண்டவர் என்னவா செய்கிறார், அதை இப்படி போகிற இந்த பாதையை, இந்த வழியை, இந்த உபத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, எல்லாத்தையுமே அதை அப்படியே நல்லதாகவே மாற்றிட்டு வர்றார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம இந்தியாவில் இருக்குதான்னு எனக்கு தெரியல, வெளிநாட்டில் சவுதி, துபாய் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடையாதான். நம்ம ஊரில் போல அங்கெல்லாம் போர் வாட்டரே கிடையாதான். அங்கே எல்லாமே கடல் நீரை தான் குடிநீராக மாற்றி உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்களாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வருகிறேன்? அப்போ கடல் நீரை பற்றி நமக்கு தெரியும். ஐயோ கடல் நீரை யார் குடிப்போம், ஒரே உப்பு கரிக்குமே. அந்த உப்பு கரிக்கிற தண்ணியை தான் அவங்க அதுக்கான கருவிகள் மூலமாக, மிஷின் மூலமாக அந்த உப்புத்தன்மையெல்லாம் நீக்கி அதை சுத்திகரித்து அதை குடி தண்ணியாக மாற்றி இப்படித்தான் உருவாக்கி அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறதாக இப்போது செய்திகள் நிலவுகிறது. உங்களுக்கு ஒரு சிலருக்கு அது தெரியும். நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், அதுபோல் கடல் போல உங்கள் வாழ்க்கையில் என்னதான் கசப்பான அனுபவங்களோ அல்லது கடினமான சூழ்நிலைகளோ இருந்தாலும் கடல் நீரையே மாற்றக்கூடிய ஒரு கருவிகள் வந்து விட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டமான சூழ்நிலைகளை ஆண்டவர் அவர் பரலோகத்தில் இருந்து அவர் அங்கிருந்து ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே என்ன பண்ணுறாரு, அவருக்கு சாதகமாகவும் நமக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் மாற்றுகிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். உங்களுக்கு புரிகிறதா? உன் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி பார்த்துட்டே இருப்பார், இதுதானே சரி நைட் நான் இதை இப்படி மாற்றிடுறேன். என்னென்ன எதிரான சூழ்நிலை வருகிறதோ அதையெல்லாம் ஆண்டு என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு. இப்போ நான் சொன்னது போல் இது கடல் நீரை சரி நம்ம குடிக்கிற தண்ணியை மாற்றிடுவோம். அதுபோல் உன் கசப்பான அனுபவங்கள், கஷ்டமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கவலைப்படாத, இதை நான் இப்படி மாற்றிடுறேன். அப்போ எங்கேருந்து கொண்டு வர்றாருன்னா புதுசாக அவர் கொண்டுட்டு வர்றதில்லை, உன்னுடைய அனுபவத்திலிருந்தே அனுபவத்தையே மாற்றி விடுகிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். நீ சந்திக்கிற அனுபவம் நடந்துட்டு தான் இருக்கும், நீ சந்தித்து தான் ஆகணும், கடந்து தான் போகணும், கெட்ட பேர் சம்பாதிச்சு தான் ஆகணும். யோசேப்புக்கு கெட்ட பேர் வந்தது தான் நடந்தது, அவ பேர் ஏற்பட்டது தான். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டினாரா இல்லையா? கடைசியில் என்னாச்சு? எல்லாத்துக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? யோசேப்பை போல அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னா நடக்காது, உங்கள் விருப்பத்தின்படி நடந்தீங்கன்னா இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. யோசேப்புக்கு நடந்தது போல் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருப்பது நல்லது, ஆசைப்படுறது நல்லது, அது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம், விருப்பம். இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தை, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு செய்யும்படி அவர் தீர்மானித்த காரியத்தை தான் இன்றைக்கு உங்களோடு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் யோசேப்பை போல நீங்கள் இருக்கணும். இந்த 3 சூழ்நிலை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்தந்த இடத்துல அவங்க எப்படி நடந்துக்கணும். இன்றைக்கு சில விசுவாசிகள் முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க, ஆண்டவரைக்கு விரோதமாகவே பேசுகிறாங்க. என்ன இந்த ஆண்டர்கிட்ட என்ன இந்த ஐஎஸ்ஆர்கிட்ட என்னத்தை கண்டேன், என்ன இதை ஊழியம் செஞ்சு என்னத்தங்க பலன் கண்டேன், இந்த சபைக்கு ஓடாவது இது தேஞ்சு நான் உழைச்சி என்னங்க நல்ல பேரை கண்டேன், என்னங்க ஊழியம் நான் எத்தனை ஆத்மா கொண்டு விட்டேன், என்னத்தங்க கண்டேங்க, என்ன போங்க. இந்த மாதிரி ஒரு சலிப்பு, ஒரு சோர்வு, ஒரு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தில் இருக்கீங்க. ஆலயத்தில் இருக்கிறது முக்கியமல்ல, அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்க வேண்டும். இன்றைக்கி ஆலயத்தில் இருக்கலாம், நீ ஆராதனைக்கு வரலாம். நான் ஆராதனைக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுறேனே, நல்லது, ஆராதனைக்கு வரலாம், கர்த்தரை நீ ஆராதிக்கலாம், ஜெபிக்கிற இடத்துல இருக்கலாம், நீ தினமும் ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம், ஒரு கூட்டமாக சேர்ந்து நீ ஜெபிக்கிற ஆளாக கூட இருக்கலாம், கர்த்தருக்காக தாராளமாக கொடுக்கிற ஒரு நபராக இருக்கலாம், காணிக்கை தசமபாக ஒழுங்காக கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், ஆராதனைக்காக நேரத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கட்டுப்பாட்டில் நீ இருக்கிறாயா? எல்லாம் கொடுக்குற, எல்லாம் செய்கிற, ஊழியெல்லாம் செய்கிற, எல்லாம் ஆண்டருக்கு சொல்கிறது, ஆண்டருக்காக எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிற, அதெல்லாம் போதுமா? அவருடைய ஆளுகை, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கியா? உங்கள் இஷ்டத்துக்கு சுயாதீனமாக உங்கள் விருப்பத்துக்கு உன் இஷ்டத்துக்கு செய்கிறதெல்லாம் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். எனவே நான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம நல்லா ஜெபிச்சுட்ருக்குறோம், நம்ம கர்த்தருக்கு ஊழியெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம், நம்மெல்லாம் ஒழுங்காக ஆராதனை வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் அவசியம்தான், இல்லைன்னு சொல்ல. இது மட்டுமல்ல, இதை தாண்டி முக்கியமான ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாரு. அது என்ன?
ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் அப்போ தான் உங்களை உயர்த்துவார். சும்மா தான் தோண்டித்தனமாக பேசிக்கிட்டு செய்துக்கிட்டு எல்லாம் எதை செய்தாலும் கர்த்தர் எனக்கு வந்துடுவார், கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு நினைக்கிறேன்னா உனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். அப்படி தான் சில பேர் செய்கிறாங்க. துணிகரமாக சில காரியத்தை செய்கிறாங்க. இப்போ எதை செய்தாலும் நான் சொல்கிறேன், இதை செய்தாருன்னா கர்த்தர் என்னை விட்டுடுவாரா, கர்த்தர் கூட வரமாட்டாரா? நீ எதை செய்தாலும் சொல்கிறேன், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நீ செய்யணும். அவர் உன்னை ஆளுகை செய்கிறாரா, இல்லை உங்கள் விருப்பத்தின்படி செய்கிறீங்களா? உங்கள் விருப்பத்தின்படிலாம் செய்துட்டு நான் ஆளுகைக்குள்ளே இருக்கிறேன்னா நீ ஏமாந்தான் பிசாசு உன்னை வஞ்சிக்கிறேன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நான் யோசிப்பை திரும்பி அந்த யோசிப்பு காரியத்தை தான் சொல்கிறேன். உனக்கு ஏமாற்றம் வருதா, தோல்வி வருதா, அவப்பேர் ஏற்படுதா, உன்னை எல்லோரும் வெறுக்கிறாங்களா? ஆமாம், அப்படின்னா நீ சரியான பாதையில் போயிட்டுருக்கன்னு அர்த்தம். உனக்கு எல்லாம் சாதகமாகவே இருந்துகிட்ருக்குனாக்கா உன்னுடைய வழி, உன் பாதை எது தவறான பாதைன்னு அர்த்தம். இயேசு சொன்னார் இல்லையா, கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கும், அதை கண்டுபிடிச்சு போகிறவங்க அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் வழி ரொம்ப இடுக்கமாக இருக்கும், அதுக்குள்ளே போகிறவங்க சிலர் தான் இருக்குது. அப்போ நீங்கள் போகிற வழி என்ன வழி? பாடு, துன்பம், நிந்தை. அப்போனா நீ கரெக்டான வழியில் போயிட்டுருக்கன்னு அர்த்தம், சரியான வழியில் போயிட்டுருக்கின்னு அர்த்தம். ஆனால் அதிலே போயிட்டுருக்கு. அதில் முடிவு என்னன்றதை பாருங்கள். அந்த வழியை உள்ளர போனாலும் முடிவு யோசேப்புக்கு வந்தது தான் உங்களுக்கும். அந்த வழியாக தான் யோசேப்பு கடந்து போனான். இன்றைக்கி நிறைய பேர் அந்த வழியை போகிறது விரும்பாமல் தான் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி விசாலத்தை தேடுறாங்க, வசதியை தேடுறாங்க. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் கூட நான் சொல்ல முடியும், கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் கூட இன்றைக்கி விசாலத்தையும் வசதியும் தேடுறாங்க. சீக்கிரமாக ஆராதனைக்கு வரணும், காலையில் ஒரு 7 மணிக்கு வரணும், 8 மணிக்கு போயிடணும், போய் வேலையை பார்க்கணும். இதான் விசாலம். கர்த்தருக்காக நேரத்தை செலவிடுறதோ, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்பதோ, கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும் என்பதிலையோ இன்றைக்கி நிறைய பேருக்கு பொறுமையே இல்லைங்க. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குங்க, இவர் என்னங்க 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு, 10 நிமிஷம் சொல்லிவிட்டு விட்டுட்டா என்னங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை 10 நிமிஷம் சொல்லி எனக்கு சொல்ல தெரியலிங்க, சொல்லி முடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், என்னால் முடியலையே. இந்த காரியத்தை விவரித்து சொல்வதற்கு, இந்த வார்த்தையை கேட்பதற்கு பொறுமை இல்லையே. அப்படி எங்கே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்? இதுக்கு சொல்ல வரேன், நிறைய பேர் அப்படி ஒரு எண்ணங்களில் போயிட்டுருக்காங்க. அதாவது வசதியாக கர்த்தரையும் ஆராதிக்கணும், அதே சமயத்தில் வசதியாக இருக்கணும். வசதினா என்ன? சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போயிடணும், சீக்கிரமாக முடிச்சிடணும், எல்லாம் சுருக்கமாக முடிச்சிடணும், ஆனால் பெருக்கமான ஆசீர்வாதம் கிடச்சிடணும் உங்களுக்கு. கர்த்தருக்காக நேரம் செலவிடுற காரியங்களை வந்து ரொம்ப சிக்கனம், ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மட்டும் பெருசாக இருக்கணும். இதெல்லாம் கர்த்தருக்கு ஏற்காத ஒரு காரியங்கள் இது. எனவே கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தரை சார்ந்துருங்க. யோசேப்பை போல் அவள் ஆலைக்கு உட்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் தீமையான எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணுவார், நன்மையாக முடிய பண்ணுவார். உங்களை குறித்த ஒரு நோக்கத்தை, திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எல்லாராலும் நீங்களை வெறுக்கப்படுறீங்களா? எல்லாரும் உங்களை வெறுத்துட்ருக்காங்களா? ஆமாம், என் பிள்ளைய என்னை வெறுக்குதுங்க, என் மனைவி என்னை வெறுக்கிறாங்க, என் புருஷன் என்னை வெறுக்கிறாங்க, யாரும் என் மேலே பாசமாக இல்லை, எல்லாருக்கும் நான் வெறுப்பான ஒரு ஆளாக இருக்கிறேன், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. யோசிப்பை போல் எல்லாராலும் வெறுக்கப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நான் ஒரு அடிமையை போல் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. இந்த வீட்டில் எனக்கு சுதந்திரமே இல்லைங்க. நான் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு அடிமையை போல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். யோசிப்பு ஒரு அடிமையை போல தான் வாழ்ந்தான். கர்த்தர் கூட இருந்தான். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரா? கர்த்தர் கூட இரு. நான் எவ்வளவோ ஆண்டுக்கு பயந்து நீதி நேர்மையாக யோசிப்பை போல தான் இருந்தேன். இல்லாத பொல்லாத பேசிய மேலே பழியை சுமத்துறாங்க, பழி போட்டு பேசுகிறாங்க. நான் செய்யாததை செய்ததாக சொல்கிறாங்க, சொல்லாததை சொன்னதாக சொல்கிறாங்க. நான் எவ்வளோ நீதியாக நடந்தும், நேர்மையாக நடந்தும், நியாயமாக இருந்தும் எனக்கு இன்னும் கெட்ட பேர் தான், எனக்கு அவ பேர் தான்.
எங்கே யார்கிட்டையுமே எனக்கு நல்ல பேரே இல்லை. எல்லாரும் என்னை பழித்து இழுத்து பேசுகிறாங்கப்பா. என்னால் தாங்க முடியலையே. நான் ஆண்டவருக்காக இவ்வளோ உண்மையாக இருந்தும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கலையே. என் வீட்டார், என் குடும்பத்தார் எல்லாருமே என்னை தவறாக பேசுகிறாங்க, தவறாக நினைக்கிறாங்க. சபையில் வந்தால் சபையிலையும் இப்படி நடக்குது. நான் எங்கே போவேன், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்புறீங்களா? ரைசலா யோசேப்பு அந்த சூழ்நிலையிலும் அவன் நேர்மையாக இருந்தான், உண்மையாக இருந்தான், நியாயமாக இருந்தான். அப்படி இருந்தும் யோசேப்பை சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா? நான் செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? என் வாழ்க்கையில் நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன்ப்பா. ஒரு பெரிய தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். நான் அது இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் இந்த தவறை செய்யவே இல்லை. நான் நீதி நியாயமாக இருந்தும் என் வாழ்க்கையே இப்படி ஆகிட்டது, நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி புலம்புறீங்களா? தேவன் உன்னோடு இருக்காரா? யாராருக்கும் என்னென்னமோ பார்த்து 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 செய்தேன், எவ்வளவோ உதவி செய்தேன், எல்லாருக்கும் நல்லது செய்தேன், எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க, நான் செஞ்ச நன்றியை மறந்துட்டாங்க, நான் செய்ததெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டுறாங்க, என்னை மறந்துட்டாங்களே, நன்றி இல்லையே, நான் இவ்வளோ பேருக்கு எவ்வளோ செய்தேன், அவங்களால எனக்கு எந்த ஒரு நன்மையும் உண்டாகலை, எனக்கு எந்த பலனும் கிடைக்கல, இவங்களுக்கெல்லாம் செய்து என்ன பிரயோஜனம் என்று தான் நினைக்க தோணுது என்று சொல்கிறீங்களா? யோசேப்பு அப்படி நினைக்கல. ஏமாற்றப்பட்டிருந்தாலும் காலம் வந்தது, நேரம் வந்தது, தேவனுடைய திட்டம் ஒரு வாழ்க்கையை நிறைவேறிச்சு. கர்த்தர் யோசேப்பை அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதி ஆக்கிட்டார். கர்த்தர் உன்னையும் உங்களையும் ஒரு நாள் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு பின்னால் நடந்துகிட்டு இருக்குது. அது நடக்கும்போது தான் தெரியும். அது வரைக்கும் காத்திருங்க, அதுக்கு ஒரு பொறுத்திருங்க, அவரோட கரத்தில் அடங்கி இருங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க, கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க, கர்த்தருக்கு பிரியமானது செய்யுங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, நேர்மையாக நீதியாக நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தரும் வாழ்க்கையில் நடக்கிற தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற பண்ணுவார். எத்தனை பேர் சொல்லப்பட்ட கேட்ட அந்த வார்த்தையின் படியாக என் வாழ்க்கையில் எனக்கு அப்படி தான் நடக்குது, அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. அதே சமயம் யோசேப்பு போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும், உயர்வு வரும், இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் என்னையும் நடத்துவார், எனக்கு அந்த அனுபவம் வேணும், நான் யோசேப்பு போல அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அவருடைய ஆளுகைக்கு என்று சொல்கிறவங்க அவங்க மட்டும் கையை உயர்த்தினா போதும். யாருக்கு இந்த அனுபவம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணுமோ, இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா, பலிக்கணுமா, அதுபோல் ஒரு முன்னேற்றம், உயர்வு, மாற்றம் ஏற்படணுமா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணுமா, விருப்பம் இருந்தால் உங்கள் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். விருப்பம் இல்லைன்னா உங்கள் கையை 2 கையை நல்லா கட்டி இறுக்கமாக கட்டி வச்சுக்கிங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படைந்து தன்னுடைய கரங்களை உமக்கு நேராக உயர்த்தி, தன்னுடைய இருதயத்தை உமக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீர் அவளை கரம் நீட்டி தொடுங்க. யோசேப்பின் வாழ்க்கையில் ஏற்பட்டது போல அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படட்டும். அந்த ஏமாற்றங்கள் நீங்கட்டும், அவர் வியாகுலங்கள் நீங்கட்டும், நிந்தைகள் நீங்கட்டும், அவமானங்கள் அகலட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கிருபை செய்வீராக, கிருபை தருவீராக. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற பண்ணுகிறவர் நீர். அவருடைய பிள்ளைடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு வருகிற ஆண்டவரே, அவர் பார்க்கறது எல்லாம் நல்லதுக்கு இல்லைப்பா, ஆனால் அது நன்மையாக மாற பண்ணுவேன்னு சொன்னீரப்பா. கர்த்தர் அப்படி மாற்றுவீராக, கர்த்தர் அப்படி மாற்றுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாங்க. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.